இது நாள் வரைக்கும் பார்த்த வேலையை விட இன்னொரு வேலை உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆக போகுதுன்னு அர்த்தம். மே மாதம் முடிஞ்சு ஜூன் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் நிறையா நடக்கும். ஜாப் வைஸ் நல்லா இருக்குது, தொழில் வைஸ் நல்லா இருக்குது, அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எதிர்பார்க்குறோமோ அதெல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படிப்பட்ட சுப பலன்களை ஒவ்வொரு ராசிக்கு தரும் அப்படின்றத பார்ப்போம். ஏன் இந்த இவ்வளோ முக்கியத்துவம் தரும் அப்படின்னம்னாக்கா, குருவை பொறுத்த வரைக்கும் சுப தன்மைகள் அதிகமாக தரதுக்கான வாய்ப்பும், சனியை பொறுத்த வரைக்கும் பயத்தன்மைகளை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சுபத்தன்மைகள் பயத்தன்மைகள்ன்றது பயன்றது என்னன்னாக்கா, அதிகபட்சம் சனி பயிற்சினாலே அரண்டவனுக்கு எல்லாம் இருண்டதெல்லாம் பேய் மாதிரி தான். நம்ம சனியும் சுபக்கோள் தான், அவரும் குருவும் பாப்பக்கோள் தான், அப்படியும் பார்க்கலாம். அது ஒரு கோள், அவ்வளோதான். ஆனால் அதோட எனர்ஜி அப்படின்றது மாறுபாடான தன்மைகளை, நம்மளுடைய வருத்தங்களை தரது அதிகமாகவும் சனி செய்கிறதும், நம்முடைய சந்தோஷங்களை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளை குரு தரதுமாக நம்ம கருதுகிறோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுறப்பனாக்கா 360 டிகிரின்றது ஒரு வட்டப்பாதை. அதாவது ஒரு ஸ்பேஸோட நம்மளுடைய கண் சுற்றி வந்தால் 360 டிகிரி மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் ஒரு டிகிரி கம்மியாகவோ ஒரு டிகிரி கூடவோ நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் வானவெளியும் 360 நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் 12 ராசியாக பிரிக்கிறப்ப 30 டிகிரியாக 30 × 12 சேர்த்தோம்னாக்க உங்களுக்கு 360 வந்துடும். அதனால தான் நம்ம வருடத்திற்கு கூட 365 நாள்னு வச்சுருக்கோம். ஒரு தோராயமான அந்த 5 நாள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 365 நாள் ஒரு ஆண்டுன்றோம். அது ஒரு ராசியோட சுற்றுப்பாதை அப்படின்னு வச்சுருக்கோம். அதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் பேசிக்கான ஒரு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அஸ்ட்ராலஜின்றதை விட ஃபிசிக்ஸ் ரீதியாக, அஸ்ட்ரானமி ரீதியாக இந்த பிளானட்ஸோட பொசிஷன் எப்படி, அதோட வைப்ரேஷன் எப்படி, அதோட நேச்சர் தன்மை எப்படி, அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இது ஒரு சயின்ஸாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி நம்மளுடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய, மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கெமிஸ்ட்ரியாக தெரியும். இது ஒரு பியூர் சயின்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியும். பட் இது எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாதுனாக்கா, இப்போ கடவுள் அப்படின்றது இருக்காரா இல்லையா அப்படின்னம்னாக்கா, இருக்காருன்னு சொல்கிறோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் அதை அப்படி இருக்காருன்னு சொல்கிறதுனால நானும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைன்னு சொன்னோம்னாக்கா, மேஜரான பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இப்போ இருக்காருன்னு சொன்னோம்னாக்கா நம்ம பைத்தியக்காரத்தனம் ஆகிடுவோம். அப்போ நம்ம அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வருவோம். ஏன்னாக்கா அது மேஜராக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு பயணப்படுறாங்களோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னம்னாக்கா, சர்வைவல் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னம்னாக்கா, நம்ம அவங்கள ஒத்து போகிறது தான் பெஸ்ட்டு. அப்போ இந்த இடத்துல என்னென்னாக்கா, ஒரு சயின்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அஸ்ட்ரானமி பேஸ்டு அஸ்ட்ராலஜி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னாக்கா இது வானியல் சார்ந்த ஒரு நுண்கலை தான். ஆனால் இதில் என்னன்னாக்கா, நீங்கள் விசிபிளாக நீங்கள் பார்க்க முடியாது. எப்படி ஒரு காதல், காமம், பாசம், நேசம், அன்பு, இதெல்லாம் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அதோட வைப்ரன்ஸின் மனோரீதியாக எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது பார்த்தீங்களா? அது எவ்வளோ தன்மையில் நம்ம ஆழ்ந்து அதுக்குள்ளே டிப்ரெஸ் ஆகி அதாலே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி ரொம்ப சப்ரெஸ் ஆகிடுறோம். ஏன்னா ஒரு அருவமான ஒரு கோட்பாடு, அருவமான ஒரு கான்செப்ட்டு இந்த இவ்வளோ பெரிய உருவத்தை ஒரு நிலைக்குலைய வைக்கிது பார்த்தீங்களா? ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய வைக்கிது பார்த்தீங்களா? அப்போ அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம கட்டுப்பட்டவங்களாக இருக்கோம். அதே போல் தான் இந்த பிளானட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜிகள், அது அதுக்கு ஒரு கான்செப்ட்டுகள், அது ஒரு தியரி. சூரியன்னா தந்தை, சந்திரன்னா தாயார், இது கான்செப்ட்டு. அப்போ இதை மாற்றியும் போட முடியாது. சூரியன் தாய், சந்திரன் தந்தை, அப்படின்லாம் மாற்றியும் போட முடியாது. அது ஒரு கான்செப்ட். இந்த தியரிக்குள்ளே நம்ம லாஜிக் வரப்போ இது எல்லாமே நீங்கள் சில விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் அப்படியே ஏற்றுக்காத பட்சத்தில் என்னன்னாக்கா, அது உங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம அப்படியே ஏற்றுக்குவோம், ஆனால் அதை லாஜிக்கலான முறையில் அணுகுவோம். அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எடுத்துக்கிறப்ப அதை அக்செப்டபிலிட்டியாக இருக்கணும். அக்செப்டபிலிட்டி இருந்தால் மட்டும் தான். அதனால தான் சொல்லுவேன், ஜோதிடம் அப்படின்றது என்னென்னா, உங்களால் ஏற்புமை தன்மை இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க. ஆமாம், குரு பயிற்சி வந்தால் என்ன, சனி பயிற்சி வந்தால் என்ன, நடக்கிறதா நடக்கும். இதெல்லாம் என்னன்னாக்கா, அது ஒரு அவேர்னஸ் தான் நம்ம பார்க்கணுமோ ஒழிய, அதை போய் அது வந்துடுறதுனால எல்லாமே பெருசாக மாறிடுறது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான பலாபலன்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால் மட்டும்தான், எப்போயுமே அந்தந்த பருவத்தில் அந்தந்த விஷயங்கள் நடந்தால் தான் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். இப்போ பாலப்பருவம், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பருவம், அப்போ நீங்கள் படிக்கிறது தான் நல்ல விஷயம்னு நம்ம கருதுகிறோம். அந்த இடத்துல போய் கல்யாணத்தையோ
அந்த விஷயத்தில் நீங்கள் வீடு உங்கள் பேரில் வீடு வாங்குறதோ அந்த 12 வயசு 10 வயசில் போய் யோசிப்போமா? கிடையாது. அப்போ நல்லா படிக்கணும் ஏதோ ஒரு சம்திங் வேறு என்ன வேலை தர முடியும்? 12 வயசு 10 வயசு ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு போய் வேறு என்னத்தை நீங்கள் பெருசாக வேலைக்கு போங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை வீடு வாங்குன்னு சொல்லுவாங்களா? இல்லை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அதே 20 to 30 35க்குள்ளே இருக்கவங்கள என்ன பண்ணுவோம்? மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் உண்டான வாய்ப்புகள் இதை தான் நம்ம தேட சொல்லுவோம், தேடுவாங்க. வாழ்வாதாரமும் அதனால தான் இந்த தலைப்பே பார்த்திங்கனாக்கா தாரமும் வாழ்வாதாரமும் அப்படின்றத வச்சுருக்கேன். அப்போ இந்த ஒரு சர்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஜென்ரலாக நம்ம குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம். பட் இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த சர்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு, அதாவது 20 to 35க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயங்களில் ரொம்ப சிக்கிறாங்க. அது எது உண்டாக்குது? உங்களுடைய திசாபுத்தியா அல்லது கோச்சாரமா? கோச்சாரம்னா அந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான தன்மைகளை தரப்போகுது அப்படின்றப்ப இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்க போகுது? அப்போ அதுக்கு அடுத்த வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது தேவையில்லையா? அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு தவறு இல்லை. அடுத்தவங்கனாக்கா நம்முடைய ஃபேமிலிக்குள்ளே தானே பார்க்குறோம், நம்முடைய நண்பர்களை பார்க்குறோம், நம்முடைய உறவினர்களை பார்க்கலாம், அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையுது, அல்லது எப்படிப்பட்ட மன வாழ்க்கையில் இருக்காங்க, எப்படிப்பட்ட பொருளாதார வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். அதன் அடிப்படையில் ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த குரு பயிற்சி அப்படின்றது செய்யும் அப்படின்னு பார்க்குறப்ப, மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மேசத்தில் இருந்த அதே நட்சத்திர பாதம் தான். யார்? கார்த்திகை 1ஆம் பாதத்துலேருந்து 2ஆம் பாதத்துக்கு வராரு. அதாவது 30வது டிகிரிலேருந்து 31வது டிகிரியை நோக்கி வராரு. அது வர்றதுனால அந்த பிளானட் பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த பாவங்களுக்கு உங்களுக்கு சிறப்பு தரும், இது வரைக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகளில் இருந்தீங்க, அது எப்படிப்பட்ட தன்மையில் மாற்றம் பெறும் அப்படின்னு பார்க்குறப்ப, உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் விரயத்தில் இருந்தார். 8 குடையவன் 12க்கு போகிறது நல்லது. ஏன்னா 8 11 குடையவர் தான் அவர். லாபாதிபதி விரையாதிபதியாக ஆனது அப்படின்றது எவ்வளோ தான் லாபம் வந்தாலும் அது எல்லாமே எதுவுமே இந்த டைம் பீரியட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒரு சேமிப்பு இருக்காது. அப்போ எல்லாமே ஏதோ ஒரு சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ ஏதோ ஒரு சம் விரயமாகவோ, அதாவது லாபம்னு எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்போ, அல்லது லாபம்னு எடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்போ, லாபம்னு எடுத்து ஏதோ ஒரு சம்திங் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா மறைமுகமான ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் பெற்றிருக்கும். ஏன்னா 8 11 அப்படின்றது 8 மறைவிடம், 11ன்றது லாபம். ஏதோ அதாவது உழைக்காமல் வர காசுகள் அது எப்போயுமே ஒட்டாது. அதே மாதிரி தான் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கான்ஷியஸ் அற்ற தன்மையில் சப்கான்ஷியஸான, அதாவது அன்கான்ஷியஸில் இன்னும் சொல்ல போனால் சப்கான்ஷியஸ் கூட சொல்லக்கூடாது, அன்கான்ஷியஸில் இயன்ற பொருள்கள் கூட உங்களுக்கு ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது லாஸ்ட் இயர். அப்போ 2024 மே 1 டிரான்சிட் ஆகிற குரு உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை தான் பார்வையிட போகிறார். எப்போயுமே குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலம் பெறும். உங்கள் ராசிக்கு இப்போ ஜென்ம குரு வனவாசன்றது சும்மா சாதாரணமாக சொல்கிறது. ஏன்னா ஜென்ம குரு வனவாசம் அப்படின்றதெல்லாம் எப்படின்னாக்கா, நீங்கள் ப்ராப்பர் சேனலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை தான் நீங்கள் பயணிக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு ரோடு இருக்கும், ரோடில் நீங்கள் எப்படி வேணாலும் ஒரு 80 அடி ரோடு, 80 அடியில் உங்களுடைய கார் வந்து ஒரு 6 அடி 5 அடிக்குள்ளே இருக்குது. இந்த காரை எப்படி வேணாலும் ஓட்டிகிட்டு போகலான்னா வேறு. நீங்கள் 10 அடி ரோடுக்குள்ளே நீங்கள் 8 அடி காரை வச்சுக்கிட்டு நீங்கள் போகணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக போகணும். அப்போ குரு பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் வந்துட்டாலும் ராசியில் வந்துட்டாலும் என்னன்னாக்கா, அவர் ஒழுங்குபடுத்துவார்னா சிஸ்டம் பண்ணுறாங்க. எப்பவுமே சிஸ்டம் மற்ற தன்மையில் நம்ம எப்படி இருந்திருப்போம், ஆனால் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்ம இருக்கணும்னா எப்படி ஒரு ரிஜிடான ஒரு வடிவமைப்புக்குள்ளே நம்ம வாழணும் அப்படின்றப்ப அது எவ்வளோக்கா. இப்போ பட்ஜெட் இல்லாத லைஃப்பை வாழ்ந்து பார்க்குறது எப்படி, ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற லைஃப்பை வாழ்ந்து பார்க்குறது எப்படி. இப்போ பட்ஜெட் இல்லாத லைஃப் அப்படின்னம்னாக்கா, என்ன வேணாலும் இந்தப்பா கார்டு இதை வச்சுட்டு நீ என்ன வேணாலும் வாங்கிக்கங்க, என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க அப்படின்றோம்னா அது வேறு. நீ எவ்வளோ காசு உழைக்கிறியோ, எவ்வளோ காசு சம்பாதிக்கிறியோ அந்த மட்டும் அதில் 20% செலவு பண்ணிக்க, 30% செலவு பண்ணிக்க, 50% செலவு பண்ணிக்க, ஏதோ சம்திங் இந்த ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டோம். மீதி காசை என்கிட்ட கொடுத்துரு, அல்லது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடு அப்படின்னம்னா, இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது லிபரலாக ரொம்ப ஃப்ரீடமாக ஏதாவது செலவு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு கட்டுப்பாடுகள் அதிகமாக, அதுவும் குருத்தர கட்டுப்பாடு இருக்குது பார்த்தீங்களா. இதில் இப்போ ராகு ஜென்மத்துக்கு வந்தால், அதாவது ராசிக்கே ராகு வந்தால் எப்படி இருக்கும், கேது வந்தால் எப்படி இருக்கும், இது மாதிரி சனி வந்தால் எப்படி இருக்குன்றதை விட குரு வந்தால் என்ன ஒழுக்க சீலராக மாற்றும். அப்போ நீங்கள் இது வரைக்கும் என்னென்னா ஏதோ ஒரு
கான்செப்டில் சம்பாதிக்கலான்றது கூட இப்போ என்னென்னா பர்ஃபெக்டான வேலை தான் நம்ம ஏர்னிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாட் வரும் நிறைய. அதனால தான் வனவாசம்னு சொல்கிறது என்னென்னா, வனவாசம்னா என்னென்னாக்கா கஷ்டப்பாடான தன்மையில் வாழக்கூடிய தன்மைன்றது அர்த்தம். அப்படின்றப்ப கஷ்டமான தன்மையில் வாழக்கூடியது அப்படின்னம்னாக்கா தனக்குள்ளே ஒரு ஒழுக்க சீலராக, தனக்குள்ளே ஒரு ரிஜிடான பர்சனாக, தனக்குள்ளே ஒரு ஃபார்மாலிட்டியை டிசைன் பண்ணிவிட்டு, அதுக்குள்ளே சில ஃபார்முலாவை டிசைன் ஃபார்மாலிட்டியை டிசைன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பயணப்படணுன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். அப்போ ரிஷபத்துக்கு இப்போ என்னென்னா ஜென்ம குரு அப்படின்றது என்னென்னாங்க உங்களுக்கான கௌரவம் அதிகரிக்கும், உங்களுக்கான மற்றவங்க உங்கள் மேலே பார்க்குற பார்வைகள் ஒரு சுபத்தன்மையில் இருக்கும். அவர் ஒரு ஜென்வனான ஆள், ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு ஒரு பெருமையை தர்றதுக்கான வாய்ப்பு. இங்கே தான் தெரியும் நம்ம வந்து வயிற்றில் ஈர துணியை கட்டிட்டு 3 நாளாக பட்டினி கிடக்கிறது. ஆனால் பார்க்குறவனுக்கு அது தெரியாது. நம்ம போட்டுக்கிற மேலே இருக்கிற சட்டையும் துண்டும் தான் தெரியும். அது போல் தான் என்னன்னாக்கா இந்த இடத்துல என்னன்னாக்கா எவ்வளோ தான் நீங்கள் வறுமையில் இருந்தால் கூட, எவ்வளோ தான் கஷ்டத்தில் இருந்தால் கூட அந்த கஷ்டம் வெளியே தெரியாத அளவில் நீங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுதான் இந்த ஜென்ம குரு செய்யக்கூடிய வேலை. ஆனால் இந்த இடத்துல வந்ததும் அவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் அவர் கிளியரன்ஸ் தராரு அப்படின்னு பார்க்குறப்ப புத்திரஸ்தானம், குழந்தைகள் பற்றிய ஒரு புரிதல், குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டுனாக்கா ஒரு பொறுத்து போகிறது. அதாவது என்னப்பா இப்படி தான்ப்பா இருக்குது, இதை பார்த்து தான்ப்பா நம்ம வாழணும் வைக்கணும் அப்படின்னம்னா அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறது, அடம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறையிறது. அப்போ உங்களை அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குழந்தைகளை பற்றிய கல்யாண நிகழ்ச்சிகள் அதெல்லாமே நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா அது ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ உங்களுடைய குழந்தைகள் பற்றிய திருமண வாழ்க்கை அழகாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கான திருமண வாழ்க்கை தாராளமாக, ஏன்னா 7ஆம் இடத்தை அவர் நேரடி பார்வை பார்க்குறாரு. அதேமாதிரி 9ஆம் இடம் அது உங்களுக்கு தொழில் மாற்றத்தை தரதோ, மறுமணத்தை இண்டிகேட் பண்ணுறதோ, அல்லது ஒரு பிரச்சனையிலேருந்து விடிவு வர்றதுக்கான வாய்ப்புகளோ, வேலை மாற்றம், இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக வேலை மாற்றம் அப்படின்றது 9ஆம் இடத்தை பார்த்தாலே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா 10க்கு 12ன்றது தான் 9 அப்படின்றப்ப 10க்கு 12 வேலை செய்ய போகுது அப்படின்னம்னாக்கா வேலையிலேருந்து ஒரு வேலை மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது நாள் வரைக்கும் பார்த்த வேலையை விட இன்னொரு வேலை உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு மனசுக்கினிய சம்பவங்கள் நிறைய நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ குரு பயிற்சி அப்படின்றது ரிஷபத்துக்கு வர பட்சத்தில் அவர் இங்கே என்னென்ன ஸ்டார்கள் இருக்கோ அதே ஸ்டார் தான் அவர் 5, 9 இருக்க போகுது. 7ஆம் இடத்துல மட்டும்தான் வெவ்வேறு ஸ்டார்கள் இருக்கும். பட் இந்த 5, 9 பார்த்தீங்கன்னாக்கா அதே சூரியன், சந்திரன், செவ்வாய், சூரியனுடைய உத்தரம் 2, 3, 4, அப்புறம் அஸ்தம் 1, 2, 3, 4, அப்புறமா சித்திரை 1, 2 இதே ஸ்டார் தான். உங்கள் ராசியில் என்ன ஸ்டார் இருக்கோ, அதாவது கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 இருக்கே. இதோட திரிகோண ஸ்டார் அப்படின்றப்ப திரிகோண பாவங்கள் அப்படின்றப்ப 1, 5, 9 சிறப்பு பார்வை இந்த 2 பார்வை 5, 9 நேர் பார்வைன்றது 7. அந்த இடத்துல குரு, சனி, புதன். குரு யார் உங்களுக்கு விசாகம் 1 தான் இருக்குது. அப்போ 8, 11ன்றது மைல்டாக தான் வேலை செய்ய போகுது. அப்போ அடுத்து என்னென்னா யோகாதிபதி இன்னும் சனி அனுசம், அதோட 4 பாதமும் இருக்குது. 1, 2, 3, 4 பாதமும், கேட்டை 1, 2, 3, 4 பாதமும். கேட்டைன்றது யார் உங்களுக்கு புதன் 2, 5 குடைவர், சனி உங்களுக்கு 9, 10 குடைவர். அப்போ மேஜராக ரோல் ப்ளே பண்ண போகிறது ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் அல்ல 1.5 மாதத்துக்குள்ளே தான், அதாவது ஓப்பனிங் மட்டும்தான். இந்த கார்த்திகையில் ஒரு பாதத்தில் பயணிக்கிறப்ப மட்டும்தான் சில ஒரு பெருசாக உங்களுக்கு டிரான்சிட் எதுவுமே ஆகாத மாதிரி தோணும். ஆனால் அந்த ஒரு மாதம் கடந்ததுக்கப்புறம், அப்போ மே மாதம் முடிஞ்சு ஜூன், ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் நிறையா நடக்கும். எல்லாமே லீகலாக இருக்கும், எத்திக்ஸாக இருக்கும், ஒரு மாரலாக இருக்கும், எல்லாமே. அதாவது நீங்கள் உலகம் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். போனது மரியாதையெல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்களே மனம் நிறைய விஷயங்களில் கன்வர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் சினம் கொண்ட தன்மையில் இருந்தேன், ரொம்ப பயங்கொண்ட தன்மையில் இருந்தேன், ரொம்ப வறுமை கொண்ட தன்மையில் இருந்தேன், இதெல்லாமே களையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்க அவர் அனுசமும், அதாவது சிறப்பு பார்வைன்னு இல்லாமல் நேர் பார்வை தான் அதிகமான பலன்களை பெறும். எப்பயுமே சிறப்பு பார்வையும் முக்கிய பலன்கள் பெற்றால் கூட அதில் அவரோட பொறுத்த வரைக்கும் அதே ஜென்ம குருவில் என்ன எஃபெக்ட் இருக்கோ அதே தான் 5, 9 உங்களுக்கான கௌரவம் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் தகப்பனாருக்கு, இந்த மாதிரி தன்மையில் இருக்கும். ஆனால் நேர் பார்வைன்றதில் இந்த இடத்துல விசாகம் 4ஆம் பாதம் தவிர்த்து அனுசமும் உங்களுக்கு கேட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா அனுசன்றது 9, 10 கூடைய சனி, கேட்டைன்றது 2, 5 கூடைய புதன். இவங்க 2 பேருமே உங்களுக்கு 10ல் இப்போ சனி இருக்கார். பதவியில் பெரிய அளவில் மாற்றம், ஒரு நல்ல ஏதோ ஒரு தலைமை பதவி எடுக்கிறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு 10 பேருக்கு தலைவனாக மாறுறதுக்கோ இதுக்குண்டான அமைப்புகள் கிடைக்கும். அப்போ ஒரு ஜாபில் இருந்தீங்கன்னாக்க ஜாப் வைஸு நீங்கள் ஒரு ஹெட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு, அல்லது ஒரு நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அழகாக நடக்கும். இதே மாதிரி உங்களுக்கு 2, 5 குடைவர்
யார்? புதன். புதன் இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 11ஆம் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 2, 5, 11 அப்படின்றப்ப 11 லாபஸ்தானம் 2, 5 அப்படின்றப்ப 2 வருமானத்தை சொல்லக்கூடியது. இன்னொன்று 5ன்றது பூர்வீகம் தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை தரதுக்கான வாய்ப்புகள். அல்லது உழைக்காமல் சில விஷயங்கள் 10 ரூபா ஒர்க் பண்ணதுக்கு நம்ம 20 ரூபா ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட தன்மையில் வருமானம் வர்றதுக்கோ, சம்பளம் வர்றதுக்கோ, அல்லது வெகுமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் உழைக்காமே ஓரளவுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. மதிப்பு மரியாதையோட வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் திருமணம் தொடர்புடைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது பியூராக 6ஆம் இடம் தான் இயங்க போகுது. அப்போ 6ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனுடைய அதுதான் 6ஆம் இடம். அவர் இருக்கிறது 12ல் இருக்கார். அப்போ கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்றது என்னன்னாக்கா 6ஆம் இடம்ன்றது 5க்கு 2வது இடமா மாறுறாரு. அப்போ உங்கள் குழந்தைகளுக்கான திருமண வாழ்க்கையை முடித்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் உங்களுக்கான திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு கிராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கிராக்னாக்கா ஒரு கணவன் மனைக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கருத்து மோதலோ, கருத்து பேதமோ என்ன தான் உங்களுக்கு அதெல்லாம் வெளிக்காட்டிக்க முடியாத தன்மையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது நல்லது. எப்போயுமே 6 இயங்குது அப்படின்னோம்னாக்கா சர்வீஸு ஜாப் வைஸ் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிஸியாக ஷெட்யூலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இங்கேருந்து ஒரு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் கொஞ்சம் செப்பரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 6 தான் இயங்க போகுது. ஜாப் வைஸு நல்லா இருக்குது, தொழில் வைஸு நல்லா இருக்குது, அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதை எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உயர் படிப்புகள் ஏதாவது அடுத்து எழுதுகிறோம் அப்படின்னோம்னாக்கா அது ஏன்னா இந்த இடத்துல என்னன்னாக்கா கணவன் மனைவி ஆகிட்டிங்கனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேரிங் உள்ள டைமிங் அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே இடத்துல என்னென்னா உங்களுக்கு ஜாப் வைஸும் சர்வீஸ் வைஸும் மிகப்பெரிய அளவில் டிரான்ஸ்மிஷன் நடக்க போகுது அப்படின்றப்ப இந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்ப உங்களுடைய பர்சனல் லைஃபை கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய பார்ட்னர் யார்? செவ்வாய் ஆல்ரெடி இருக்கிறது உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனிசாரம் பெற்றிருக்காரு. அப்போ அவங்களும் தொழில் ரீதியாக அப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்னதாக என்னன்னாக்கா பேசுகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் குறையுது. அல்லது ஒரே இடத்துல இருக்கீங்க ஆனால் உங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர்த்துருங்க. ஏன்னா எப்பயுமே சின்னதாக நடக்கிறப்பே நம்ம அது சரி பண்ணிட்டோம்னாக்கா அது பெருசாக பட்டிட்டிங்கிறீங்க பார்க்க தேவையில்லை. நீங்கள் சின்ன டின்ட்டாக இருக்குது அந்த டென்ட் நீங்கள் அப்போதைக்கு சரி பண்ணிங்கனாக்கா அது டென்ட் உங்களுக்கு சொட்டையாக தெரியாது வண்டியில். ஆனால் அதை நீங்கள் அப்படியே விட்டால் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அதான் இந்த அடி தான் இருக்கேன் அப்புறம் பண்ணுறப்ப சரி பண்ணிக்கலாம், இந்த அடி தான் இருக்கேன் இப்போ சரி பண்ணிக்கலாம், இப்படியே வரப்போ வண்டி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும், வண்டி ஃபுல்லாக டின்ட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவில் செலவு வச்சிடும். அதுபோல் என்னென்ன சில கருத்துக்கள் என்னன்னாக்கா சின்னதாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வருதா உடனே எல்லா வேலையும் தூக்கி போடுங்க. இதை குடும்பத்தை தவிர பெருசாக மித்ததெல்லாம் எதுவுமே பெருசு கிடையாது. அதாவது நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே வர்ற வரைக்கும் யோசிக்கலாம், ஃபேமிலிக்குள்ளே நுழையலாமா வேணாமான்னு. நீங்கள் நுழையலனாலும் சமூக குற்றம், நுழைஞ்சா குடும்ப குற்றம், இந்த மாதிரி ஆயிடும். அப்போ நுழையலன்னா சமூக குற்றமா அதுக்கு பயந்துக்கிட்டு உள்ளே நுழைஞ்சோம்னாக்கா இங்கே ஃபேமிலி குற்றம்னாக்கா குடும்ப குற்றம். ஒருத்தருக்கு என்னன்னாக்கா எனக்கு நேரத்தை தர மாட்டேறேன், எனக்கு என்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு நீ ஏன்னா இப்போ எல்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு 10 பேர் அப்பா அம்மா மாமா மாமியார் போனவன் அதாவது அண்ணன் தம்பியோ 7 பேர் இருப்பாங்க. யாராவது நம்ம எப்போ வேணாலும் போனாலும் வீடு யாராவது 2 பேர் 3 பேர் 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. பெரியவங்க 2-3 பேர் இருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னாக்கா நீங்கள் ஏதாவது ஒன்றாக்கா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். இன்ஃபார்ம் பண்ணுறது அவங்க ஒரு அவேர்னஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது என்னன்னாக்கா வீடு பூட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் போய் ஏமாந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்கள் மேலே என்ன அளவுக்கு அவங்க எதிர்பார்ப்பு இருக்கோ அவங்க வீட்டில் இருப்பாங்க. இல்லையா இருக்கிறதே 2 பேர்னாக்கா 2 பேர் 2 வேலை வச்சு வெளியே போயிருப்பாங்க. நீங்கள் வெறும் விட்ட பாத்திரம் பூட்டின விட்ட பாத்திரம் வருவீங்க. அது போல் என்னன்னாக்கா இந்த இடத்துல இது ஒரு சாதாரண நிகழ்வே நடக்கிறப்ப இந்த இடத்துல என்னன்னாக்கா எந்த வேலையாக இருந்தாலும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்கள் உட்காந்து என்னமாச்சு, ஏன் இப்படி இருக்க, என்ன வேணும், இந்த மாதிரி எப்போயும் பர்சனல் கேர் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. அந்த இடத்துல பிரிவுன்ற பேச்சுக்கு இடம் இல்லைங்க. பர்சனல் கேர் எடுக்காமல் இதெல்லாம் அவன் பிரச்சனை, இதெல்லாம் அவன் பிரச்சனை, இதெல்லாம் அவர் பிரச்சனை, இதெல்லாம் அவங்க பிரச்சனை, இப்படி அவங்கவுங்க பிரச்சனையை ஸ்கிப் பண்ணிங்கன்னு வச்சுங்க. உன் பிரச்சனை இங்கே கொண்டா, என்ன பிரச்சனை உனக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேறு. இல்லை அது உன் பிரச்சனை நீ பார்த்துக்க அப்படின்னம்னா அது வேறு. அப்போ என்னென்னா எதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்கன்ற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா அவங்களுக்கான அப்போ தான் என்னன்னாக்கா அடுத்த ஆளுக்கு நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா குத்துதே குடையுதே போயிடுச்சே வந்துடுச்சே அப்போ அது ஒரு நியூசன்ஸ் உங்களுக்கு லைஃப். அதை விட ஒரு கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல யார் குற்றவாளி அப்படின்றப்ப நீங்கள் தான் குற்றவாளி. நீங்கள் என்னன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஷேரிங் இல்லை, ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லை, ஒரு அட்ஜஸ்டபிள் இல்லை. அவங்கள அனுசரித்து என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு அதாவது உங்களால் முடியாதுன்னா கூட அதுக்கு உண்டான சும்மா ஒரு ஆறுதலான 2 வார்த்தை பேசுகிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னா நீங்கள் எதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறீங்க?
அப்போ இந்த இடத்துல 6 தான் வேலை செய்ய போகுதுன்றப்ப இந்த ஆண்டுன்றது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல இடங்கள் தான் பார்க்குறாங்க. ஆனால் 7ஆம் பாவத்தை பார்க்குறது தான் இந்த இடத்துல நான் சொன்ன 9, 10 கூட சனியோட ராசியை பார்க்குறாரு. அதாவது சனியோட ஸ்டார் அங்கே இருக்குது, அதை பார்வையிடுவார். சனியோட பார்வையும் உங்களுக்கு கிடச்சிரும். அதே நேரத்தில் இந்த இடத்துல 5, 7, 9 அப்படின்றப்ப மறுமண திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும், புதிய காதல் மலர்றதுக்கான வாய்ப்பும், அதே மாதிரி புதிய உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு. அப்போ திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வந்தால் தானே உங்களுக்கு புதிய உறவுன்றது ஒன்று இன்வால்வ் ஆகுது வீட்டுக்குள்ளே. அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பில் பெறுங்க. ஏன்னா 6 தான் மேஜரானாக்க உங்கள்ட்ட கேப் இல்லாத அளவுக்கு பார்த்துங்க. கேப்னாக்க கிட்டத்தட்ட எதாக இருந்தாலும் உங்கள் மேலே தப்பு இருக்கட்டும், அவங்க மேலே தப்பு இருக்கட்டும், தப்பாக பார்த்தீங்கன்னா தான் தப்பு. தப்பாக பார்க்கலன்னா அது தப்பே இல்லை. அது மாதிரி என்னன்னாக்கா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கனாலே, அட்ஜஸ்ட்ன்றதே வேணாங்க. நீங்கள் ஓப்பனாக ஃப்ரீ டாக் பண்ணுங்கள் போதும். யாராட்டும் உட்காந்து பேசுகிறீங்க, ஏன் அவங்கள்ட்ட 4 நிமிஷம் 10 நிமிஷம் என்ன ஏதுன்றது கேட்க மாட்டிங்களா? இந்த மாதிரி கேட்காத தன்மையில் தான் அவங்கவுங்க ஒரு சேனலில் ஏதோ 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்கவுங்க ஏதோ தன்மையில் இருக்கிறோ, அதுக்கப்புறம் அவங்க அதுக்குள்ளேயே நல்லா மெல்ட் ஆகி நல்லா மூடாகி ரொம்ப டெப்த்தாக போனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்போ மாதிரிலாம் இல்லை, நீ என்னை கண்டுக்கிறதே இல்லை, நீ எப்படியோ இருக்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்றது நீங்கள் வருத்தப்படுறீங்க. அதுக்குண்டான காலகட்டங்கள் இந்த டைம் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அதிகபட்சம் வீட்டில் இருந்தால் மொபைல் நோண்டாமல் ஒருத்தர் பேசுங்க, பழகுங்க. சீரியலை பார்த்துட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு ஒரே இடத்துல ஒரே ரூம்குள்ளே இல்லாமல் மொபைல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு உங்களுக்குள்ள ஆத்மார்த்தமாக பேசி பழகுங்க. பேசின்றது ஷேர் பண்ணுங்கள். அதாவது என்னன்னா மைண்ட் மெசேஜ் வீட்டில் உட்காந்துட்டு மெசேஜ் பண்ணுறோம் சிலர் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணாமல் ஃப்ரீ டாக் பண்ணுங்கள். அல்லது ஏதாவது உட்காந்து அல்லது அவுட்டிங் போங்க. அதிகபட்சம் உங்களுக்குள்ள இடைவெளி இல்லாத தன்மையை பார்த்துங்க. இடைவெளி இருந்துச்சு அப்படின்னம்னாக்கா புதிய நபர் உள்ளே வருகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துடும். அதை கொஞ்சம் கவனம் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த இடத்துல 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்ன்றப்ப திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கும், புதிய காதல் மலர்றதுக்கான வாய்ப்பும், மறுமண திருமணங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பும், வேலை மாற்றங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த ரிஷபத்துக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்கள் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேற்கொண்டு குருவை பற்றி இந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை இன்னும் வரையறுக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக போடுங்க. அதுக்குண்டான காணொலிகள் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னம்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடுங்க. அந்த கேள்வியை பதிவிடுங்க, அதுக்கு பதில் நான் பதிவிடுறேன். அது அன்னியில் உங்களுடைய ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணணும், உங்களுக்கான கேள்விகள் இருக்குது, அந்த கேள்வியில் பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் எடுக்கிறதுக்கான ஆள்கள் கிடையாது. நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணதும் அதை நான் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் என்னென்ன சொல்கிறோமோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அது கடைப்பிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான தீர்வுகள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில், உங்களுடைய திசாபத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான தன்மைகளில் நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வருவீங்க அப்படின்றது தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.